அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம கொலு வைக்கிறதுக்கு சிறந்த நேரம் அப்படின்றது அமாவாசை அன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம். ஆனால் பிரதமையிலேருந்து தான் பூஜையை தொடங்கணும். ஃபஸ்ட்டு வைக்கிறது 1, 3, 5, 7, 9, 11 படிகள் வச்சு பூஜை பண்ணணும். முதல்ல பொறுத்தளவுக்கு முப்பெரும் தேவியரும் விநாயகரும் ஒரு சம அளவுலேயே இருக்கணும். உயரம் கூடி குறைஞ்சி இருக்கக்கூடாது. குறைஞ்சது 3 படியாவது வச்சு கொலு வைக்கணும். சரி, கொலு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கலசம் ஆவாகனம் பண்ணணும். இந்த கலசம் ஆவாகனம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க கலசத்தை 2 முறையில் ஆவாகனம் பண்ணுவாங்க. இது நல்ல ஜலம், வாசன திரவியங்கள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டு அதில் மாவளை வச்சு தேங்காய் வச்சு கலச ஆவாகனம் பண்ணணும். கலச ஆவாகனம் அப்படின்றது அந்த 9 தினங்களுக்கும் கலசத்துக்கும் பொம்மைகளுக்கும் இந்த பூஜை செய்யணும். டெய்லி நைவேத்தியம் பண்ணணும். டெய்லி கற்பூரம் தூப தீபம் ஏற்றணும். சரி, ஒரு சில பேர் என்னால் அந்த இது ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொலு வைக்கிறது எங்களுக்கு வழக்கம் இல்லை அப்படின்னாக்க அவங்க ஏற்றுறது யாராவது முப்பெரும் தேவியர் ஒரு படத்தை வச்சுட்டு அந்த தேவியருக்கு முன்னாடி அகண்ட தீபம். அகண்ட தீபம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பெரிய அகல் வச்சு அதில் பஞ்சதிரி போட்டு ஒன்று நாட்டு சக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னாக்க நெய், 2ம் கலந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று மட்டும்தான் கலந்து பண்ணணும். ஒன்று நாட்டு சக்கு நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லை நெய் ஊற்றலாம். அந்த தீபம் ஏற்றுறது பஞ்சதிரியில ஏற்றும் பொழுது சின்னதாக இருக்கணும். அது தொடர்ந்து 9 நாளும் எரிஞ்சுட்டே இருக்கணும். அகண்ட தீபம்னா அதுதான் அகண்ட தீபம். அகண்ட தீபம் ஏற்றியாச்சு அப்படின்னாக்க டெய்லி அந்த தீபத்துக்கும் அந்த முப்பெரும் தேவியருக்கும் கொலுவுக்கும் பூஜை பண்ணணும். என்னால் டெய்லி சுண்டல் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கற்கண்டு அல்லது உலர் திராட்சை, பால் இதை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். சுண்டல் பண்ணிட்டு வரவங்களுக்கு விநியோகம் பண்ணலாம். இந்த 9 நாளும் நவராத்திரி 9 நாளும் முப்பெரும் தேவியரும் வரக்கூடிய நாள். முப்பெரும் தேவியரை வழிபடுவோம். நம்ம வாழ்க்கையில நல்லபடியா நல்லதை நினைச்ச காரியத்தை வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க பிரார்த்திப்போம். நல்லது. நமஸ்காரம்.